வணக்கம். மகனது சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு பங்கஜத்து கிட்ட போயிட்டு நான் மாடி மேலேயும் கார் பார்க்கிங்லும் அப்பளும் வந்து காய போட்டுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பங்கஜம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து தன்னோட கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறதெல்லாம் நினைக்கிறாங்க. இவளுக்கு வந்து இடம் கொடுக்கலன்னா நமக்கு ஆர்டர் கொடுக்காம போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமி இருந்துட்டு ஓகே சொல்லிடுறாங்க. ஓகே சொன்ன உடனே நம்ம காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப தேங்க்ஸ் மாமி அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு விஜய் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேடிட்டு இருக்காரு, போலீஸ்ல மாட்டி விடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ராகினி வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி கிட்ட ராகினி சொல்லவும் நம்ம பசுபதி உடனே போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே போலீஸ் இருந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு பாக்குறாங்க. அங்கதான் விஜயும் இருக்காரு. விஜயை பார்த்த போலீஸ் வந்து ரொம்பவே கோவமா விஜய் வந்து இழுத்துட்டு வந்து எதுக்காக தலைமறைவா இருக்கீங்க, அப்போ உங்களால தான் வெண்ணிலா வந்து சாக முயற்சி பண்ணது, அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த விஷயமே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து சொல்றாரு. இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம போலீஸ் வந்து எதையுமே நம்புற மாதிரி இல்லை, நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்டிப்பா வந்தியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம காவேரிக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. கிளம்புற போது நம்ம சாரதா இருந்துட்டு எங்கடி போற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி என்கொயரிக்கு வர சொன்னாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி போயிட்டு சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா சொல்லி அனுப்புறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு விஜய பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. என்னங்க பிரச்சனை மேலைக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, ஒரு நாளைக்கு நிம்மதியா இருக்கவே முடியல, எதுக்காக அவ அப்படி பண்ணானே எனக்கு சத்தியமா புரியல அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட அழுதுகிட்டே காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பசுபதியும் வராரு. பசுபதியும் ராகினியும் வராங்க. வந்த உடனே ரொம்பவே இலக்காரமா பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே நம்ம காவேரிக்கு ரொம்பவே வெறுப்பாயிடுது. வெறுப்பாயிட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இவங்க திட்டமெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்களா, இவங்க நாடகம் கூட போடுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல விழுந்து நடிக்கிற மாதிரி கூட பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்லவும் காவேரியும் அதே நினைச்சு பாக்குறாங்க. ஆனா நம்ம பசுபதி தான் வெண்ணிலாவை வந்து கீழே விழ வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாரும் தெரியாது இல்லையா, அதனால அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வெண்ணிலா இருந்துட்டு உயிர் பொழிச்சிடுறாங்க. பொழிச்ச உடனே நம்ம வெண்ணிலாவோட மாமா கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம வெண்ணிலாவோட மாமா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏன்னா வெண்ணிலா வந்து பொழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாவோட மாமா இருந்துட்டு டாக்டர் கிட்ட வெண்ணிலாவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லாதீங்க, வெண்ணிலா உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டரும் வெண்ணிலாவோட மாமாக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு வெண்ணிலாவை பார்க்க வராங்க. பார்த்த உடனே வெண்ணிலா வந்து ரொம்பவே அன்கான்சியஸா இருக்காங்க. நம்ம வெண்ணிலாவோட மாமா கிட்ட போயிட்டு என்னாச்சு இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம வெண்ணிலாவோட மாமா இருந்துட்டு இனிமே இந்த பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. நம்ம விஜய் எப்படி வந்து நம்ம காவேரி வெளியே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.